ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞாயிறு ஆராதனைக்கு யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் பிரியமாக இருக்கிறார். நாம் இந்த ஆராதனைக்காக ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வல்லமையான கரம் இந்த ஆராதனை முழுவதுமாய் நடத்தட்டும். பாடக்கூடிய பாடல்கள், வேத வாசிப்பு, கர்த்தருடைய வார்த்தை, ஜெபம் அத்தனையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. தூயாவியானவரே, நீரே எங்கள் நிறைவானவர் அப்பா, நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்பவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. சேர்ந்து பாடுவாங்க. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலனாக, எளியவரின் திடனாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவரை உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Thank you. இந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதவன் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரமும் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்தில் மகிமைப்படுத்துவோம். ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தில் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தில் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை.
உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. God bless you. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி என்னாகமம் 23வது அதிகாரம் வசனங்கள் 16 தொடங்கி 24 வரை. கர்த்தர் பீலேயாமை சந்தித்து அவன் வாயிலே வசனத்தை அருளி, நீ பாலாக்கினிடத்திற்கு திரும்பி போய் இவ்விதமாய் சொல்லக்கடவாய் என்றார். அவனிடத்திற்கு அவன் வருகிற போது அவன் மோவாவின் பிரபுக்களோடும் கூட தன்னுடைய சர்வாங்க தகனபலி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். பாலாக் அவனை நோக்கி, கர்த்தர் என்ன சொன்னார் என்று கேட்டான். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பாலாக்கே, எழுந்திருந்து கேளும், சிப்போரின் குமாரனே, எனக்கு செவி கொடும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதனல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்து கொள்வதில்லை என்றான். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன் சர்வீஸில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கூட இந்த நாளின் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அது என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். அவரை காண்பேன், இப்பொழுதல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோப்பிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லை வரைக்கும் நிர்மூலமாகும். இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை யார் சொல்றா தெரியுமா? பிலேயாம் சொல்லுகிறார். பிலேயாம் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நான் பார்ப்பேன் அப்படிங்கிறார். எந்த காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிற பொழுது இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். ஒரு நட்சத்திரம் யாக்கோப்பிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். ஒரு நட்சத்திரம் எழும்பும், உதிக்குமாமா. நட்சத்திரம் என்ன செய்யும்? யாக்கோப்பிலிருந்து உதிக்கும். ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அந்த நட்சத்திரம் இயேசு கிறிஸ்து பாருங்க, பிறக்கும் பொழுது வானத்திலே மகிமையான நட்சத்திரம் தோன்றினது. அந்த நட்சத்திரத்தை
கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் கண்டு கொண்டார்கள். அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு இயேசு இருக்கிற இடத்தை காட்டினது, வழி காட்டினது, வழியை, பாதையை ஏற்படுத்தி கொடுத்தது. இயேசு கிறிஸ்துவை வைத்த இடம், இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்தை அந்த நட்சத்திரம் கூட்டிக் கொண்டு சென்று காண்பித்தது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நட்சத்திரம் உதித்தது. அந்த செங்கோல் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு இந்த சம்பவத்தை எந்த சூழ்நிலையில் பிலேயாம் தீர்க்கதரிசி பார்க்கிறார்? பாலாக் என்கின்ற ராஜா இஸ்ரவேலை சபிப்பதற்காக, இஸ்ரவேலை மேற்கொண்டு ஜெயம் பெற்று தான் அங்கே ஆளுகை செய்ய வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். ஆனால் இஸ்ரவேலுக்கு தான் அந்த ஆளுகை, இஸ்ரவேலில் தான் அந்த நட்சத்திரமான இயேசு பிறக்க போகிறாரு. இஸ்ரவேல் முழுவதும் பரவி பாய்கிற அந்த மகிமையான அந்த வெளிச்சம் உதிக்க போகிறது என்பதை பாலாக்கு தெரியல. அவன் என்ன செய்யறான்? இஸ்ரவேலை சபிக்கணும், யாக்கோப்பை சபிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அவனிடத்திலே தேவன் இருக்கிறார், அதனால நான் நுழைய முடியல, உள்ள நுழைய முடியல. அவங்கள சாபமாக்கணும். அந்த சாபத்தின் மூலமாக நான் என்ன செய்யணும்? அவங்க ஆளுகை செய்யணும், அவர்கள் ஆளுகை செய்யணும் நினைச்சவன். தங்கம், பொண்ணு, வெள்ளி இதெல்லாமே பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு கொடுக்கிறதுக்கு பாலாக் ராஜா ரொம்ப ஆயத்தமாக இருந்தான். 3 முறை சபிப்பதற்காக 7 பலிபீடங்களை கட்டி 7 காளைகளை அடுக்கி பழி செலுத்துகிறான், பழி செலுத்த சொல்லுகிறான். சபிப்பதற்காக, ஒருவரை சபிப்பதற்காக, ஒரு குலத்தை சபிப்பதற்காக, ஒரு குடும்பத்தை வாழ விடாமல் தேவன் அவர்களை முற்றிலும் வெறுக்கத்தக்கதாக சூனியம் செய்வதற்காக இந்த பாலாக் ராஜ்யம் எழும்புகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில யார் எழும்பினாலும், யார் உன்னை சபிக்க முற்பட்டாலும் உனக்காக ஒருவர் உண்டு. பாருங்க, என்னாகமம் 24ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கியிருப்பதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்கிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வாக்கியங்களை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்படி கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால நேரத்தில் உன்னை பார்த்து தேவன் நீ எவ்வளவு அழகானவன் என்று அவர் உன்னை வர்ணிக்கிறார், உன்னை நேசிக்கிறார், உன் வாழ்க்கையை அக்கறை எடுத்துக் கொள்கிறார், உன் வாழ்க்கைக்கு பாதுகாப்பாக இருக்கிறார், உன் வாழ்க்கையில் அவர் இடைப்படுகிறார். உன் வாழ்க்கையில் யார் உனக்கு விரோதமாக எழும்பினாலும் அவர்களை தடை செய்யத்தக்கதான வார்த்தை புறப்படும். பாலாக் இஸ்ரவேலை சபிக்கணும், தீர்க்கதரிசியாகிய பிலேயாமுக்கு சொல்லுகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே,
ஆனால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் சொல்லுகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உன்னை ஆசீர்வதிக்கணும், அதுதான் கர்த்தருக்கு பிரியம். உன்னை நேசிக்கணும், உன்னை விரும்பணும், உனக்கு வேண்டிய காரியத்தை செய்யணும், உன்னுடைய கவலையில் உன் துக்கத்தில் நான் ஆறுதலாக இருக்கணும், உனக்கு நான் இரக்கத்தை கொடுக்கணும், உனக்கு வேண்டிய நன்மைகளை கொடுக்கணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியம். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இவரை நேசகுமாரன், இவரை நான் பிரியமாக இருக்கிறேன் என்று ஒரு சத்தம் வானத்திலிருந்து உதித்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் உன்னை ஆளுகை செய்ய, உன்னிலிருந்து ஒரு நன்மை ஜனங்களுக்கு புறப்பட உன்னை பாதுகாக்கிறாரு. ஆனால் உனக்கு விரோதியாக இருக்கிறவங்க உன்னை பார்த்து நீ அழிஞ்சு போகணும், நீ முடிஞ்சு போகணும், நீ தழைக்கக்கூடாது, தேசத்தில் பரம்பக்கூடாது என்று சொல்லி அவங்க துரைத்தனம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதிகாரம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆளுகை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அது முடியாது. ஏனென்றால் உன்னிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்க போகிறது. உன் வயிற்றிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்க போகிறது. உன் கற்பத்தின் கனியிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்க போகிறது. உன் வாழ்க்கையில உன்னுடைய சந்ததியில ஒரு நட்சத்திரம் உதிக்க போகிறது. அது ராஜ்யம் பண்ணும், ஆளுகை செய்யும். குழந்தைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். உன் கற்பத்தின் கனி கர்த்தரால் வருகிற சுதந்திரம். உன் பிள்ளைய சாதாரணமா நினைக்காத. அது ஒரு நட்சத்திரம் போல. அவன் கையில ஆண்டவர் ஆளுகை கொடுக்க போகிறாரு. இந்த சம்பவம் யாரை பற்றி சொல்லப்படுகிறது என்றால், இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லப்படுகிறது. பிலேயாமுக்கு மேலாக தேவ ஆவி இறங்கி வந்து பேசுறாரு. பாலாக்கு 3 முறை ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு போய், இப்பவாச்சும் நீ சபி, இப்பவாச்சும் நீ சபி என்று சொல்லி ஊழியக்காரருக்கே பைசா கொடுத்து சபிக்க சொல்றான். ஆனா கர்த்தர் அதை விரும்பல. உன்னுடைய பிஸ்னஸ், உன் வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகளை யார் கெடுக்கணும்னு நினைச்சாலும் அது முடியாத தேவ பிள்ளையே. ஏனென்றால் உன்னை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். நீ தழைத்து வளர்ந்து ஓங்குவது கர்த்தருக்கு பிரியம் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல அந்த வசனங்கள் நமக்கு பெரிய நன்மைகளை சொல்லுகிறது. பாருங்க, அந்த மகிமையான தேவனுடைய ஆவியானவர் பிலேயாமோட வாயில வார்த்தையை அருளி பேசுகிற காரியம் பாருங்க. கர்த்தர் பிலேயாமை சந்தித்து அவன் வாயிலே வசனத்தை அருளி, நீ பாலாக்கினிடத்திற்கு திரும்பி போய் இவ்விதமாய் சொல்ல கடவாய் என்றார். அவனிடத்திற்கு அவன் வருகிற போது அவன் மோவாப்பின் பிரபுக்களோடு கூட தன்னுடைய சர்வாங்க தகன பள்ளி அண்டையில் நின்று கொண்டிருந்தான். பாலாக் அவனை நோக்கி, கர்த்தர் சொன்னார், கர்த்தர் என்ன சொன்னார் என்று கேட்டான். கர்த்தர் என்ன சொன்னாரு சொல்லு, என்ன சொன்னாரு? இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் என்ன சொன்னாரு, ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆண்டவருக்கு ஒரு புத்தி இருக்குங்க. ஒருத்தங்க கெட்டு போகணும், அழிஞ்சு போகணும், முடிஞ்சு போகணும் அவர் என்னைக்குமே நினைக்க மாட்டார். உன் வாழ்க்கையில் அதுதான். யார் என்ன நினைச்சாலும் நீ சோர்ந்து போகாத, நீ சோர்ந்து போகாத, பலன் குறைந்து போகாத என்று ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உனக்கு வார்த்தையை கொடுத்து உன்னை உற்சாகப்படுத்துகிறாரு. பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பாலாக்கே நீ எழுந்திருந்து கேளும், நீ எழுந்து கேளு, நீ அவனுக்கு விரோதமா சபிக்க சொல்றியே, நீ கேளு, ஆண்டவர் என்ன சொன்னார் கேளு. சிப்போரின் குமாரனே எனக்கு செவிக்கொடும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன்,
அவர் ஆசீர்வதிக்கிறார். அதை நான் திருப்பக்கூடாது. அவர் யாக்கோப்பிலே அக்கிரமத்தை காண்கிறதுமில்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதுமில்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ராஜாவோட ஜெய கம்பீரம் நான் பார்க்கிறேன். கர்த்தரோட கண்களை திறக்கிறாரு. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கண்களை திறக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஆராதனை மூலமாய் உன் கூட ஆண்டவர் பேசுறார். நீங்க யாருக்காவது கெடுதல் நினைக்கணும்னு நினைச்சாலும் ஆண்டவர் சொல்றாரு, அதை விட்டு மனம் திரும்ப. ஏனென்றால் அவனையும் நான் நேசிக்கிறேன், அவனையும் நான் நேசிக்கிறேன். உன் சொந்த சகோதரன் ஒரு தவறு செய்த 7 தடவை மன்னிப்பு கேட்டா நீ 7 தடவை மன்னிக்கணும். அவன் 70 தடவை மன்னிப்பு கேட்டான் 70 தடவை மன்னிக்கணும். இது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவனை நீ கடிஞ்சு கொள்ளலாம், மனம் திரும்ப. அவனை சபிக்க கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. யாராச்சும் உங்களை சபிச்சாங்க அப்படின்னா நீங்களும் சபிக்காதீங்க. அவனும் நல்லா இருக்க மாட்டான் நீங்க சொல்லாதீங்க. அவனும் நல்லா இருக்கணும், அவனும் வாழ்க்கையில் உயரணும், அவனும் செழிக்கணும் நீங்க சொல்லுங்க. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகள், அதை தான் நாம் கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டது. கர்த்தருடைய கரம் உங்களை நடத்தட்டும். பாருங்க, யார் காதுல உங்களை பத்தி குறை சொல்ல வச்சாலும் கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு பாருங்க என்ன வசனம் பாருங்க. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவருக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. உனக்குள்ள காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. ஆண்டவன் உள்ளத்துல இருக்கிறாரா? காண்டா மிருகத்தின் பலன் உனக்குள் உண்டு. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. உன் வாழ்க்கையில குறி சொல்லுதல் இல்லை. நீ அழிஞ்சு போகணும், முடிஞ்சு போகணும்னு சொல்ற வார்த்தை எல்லாமே செயலிழந்து போகட்டும், செயலிழந்து போகும் இயேசுவின் நாமத்தில். தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோப்பையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். உன் வாழ்க்கையில உனக்கு விரோதமாக இருக்கிறவங்களுக்கு என்னென்ன ஆண்டவர் செய்தாங்கிறத நீ கொஞ்ச காலத்தில் நீ பார்ப்ப. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையை ஆண்டவர் கரத்தில் இருக்குது. ஒன்னா ஆசீர்வதிக்க அவர் பிரியமா இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயரின் குமாரன் பிழையாம் சொல்கிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது என் கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, அவரை காண்பேன், இப்பொழுதல்ல அவரை தரிசிப்பேன், சமீபமாயல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோப்பிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபியரின் எல்லைகளை நோக்கி சேத்புத்திரர் எல்லை வரைக்கும் நிர்மூலமாக்கும். ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன சம்பவிக்கும்னு சொல்லிட்டு ஆண்டவர் பிழையாமுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில அழைப்பை இழந்து விட்டாயா? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை நான் விரும்புகிறேன், மீண்டும் என் ஊழியத்துக்கு வா, மீண்டும் என் அழைப்புக்கு கீழ்ப்படி. இந்த சம்பவத்தினூடாக இந்த காலையில் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறது தான் என்னுடைய பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதான் பிரியம். நான் உன்னை சபிக்க மாட்டேன். உன் சாபத்தை என் மேல நான் சுமந்துட்டேன். ஒரு நட்சத்திரம் யாக்கோப்பிலிருந்து உதித்து இஸ்ரவேலுக்கு ஒரு செங்கோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக, உன் வியாதிக்காக, என் வியாதிக்காக, உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் உதிப்பதற்காக, உன் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம் முடிஞ்சு போவதற்காக, நீ தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டவனாக, உனக்குள்ளாக ராஜ்யத்தை ஸ்தாபிக்கத்தக்கதாக உன்னிலிருந்து இயேசு புறப்பட நீ அநேகருக்கு அவருடைய ராஜ்யத்தை குறித்ததான நற்செய்தியை சொல்ல உன்னை அழைக்கிறார்.
உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் என்னை பார்த்து சொல்றாரு. சொந்து போக வேண்டாம். கண் திறக்கப்பட்ட பிழையாம் சொல்லுகிறதாவது, நீங்க அவரை பார்க்க முடியும், நீங்க அவரை தரிசிக்க முடியும், இந்த நட்சத்திரத்தை பார்க்க முடியும். உன் கையில ஒரு கோலை ஆண்டவர் தருகிறாரு. எப்படி மோசேயோட கருத்துல ஒரு கோலை கொடுத்து ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செய்ய வைத்தாரோ, அப்பேற்பட்ட கோலை உன் கையில கொடுத்து உன்னை ராஜ்யபாரம் செய்ய வைப்பார், உன்னை ஆளுகை செய்ய வைப்பார். ஆரோனுடைய கோல் துளிர்த்தது. உன் கோல் துளிர்க்கும், உன் வாழ்க்கை துளிர்க்கும், உன்னுடைய ராஜ்யம் துளிர்க்க போகுது. உன் வாழ்க்கையில யாரெல்லாம் போட்டி போட்டாங்களோ அவர்களுடைய மத்தியிலே உன்னுடைய கோல் துளிர்க்க போகிறது. ஒரே நாள்ல துளிர்த்து பூ பூத்து காய் காய்த்து வாதுமை பழங்களை கொடுத்ததைப் போல உன் வாழ்க்கையில ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்வார். நீ தான் வேணும், நீ தான் இந்த காரியத்தை செய்ய முடியும், உன்னால தான் இந்த ராஜ்யம் கட்டப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். சொந்து போக வேண்டாம், பலன்கொள். இந்த நட்சத்திரம் இயேசு கிறிஸ்துவை காண்பித்து கொடுத்தது. சாஸ்திரிகள் வந்தார்கள், அழிவிலிருந்து பாதுகாக்க தேவனோடு கூட பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களை பாதுகாக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களை வாக்குத்தத்தத்தால் இன்றைக்கு நிறைந்து வழியை செய்திருக்கிறது. தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். ராஜாவோட ஜெய கம்பீரம் உங்ககிட்ட இருக்குது. அந்த பலன் போதும் உனக்கு. உன்னிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்க போகிறது. உனக்கு ஒரு ஆளுகை உண்டாக போகிறது. பிழையாம் தீர்க்கதரிசி கண் திறக்கப்பட்டவனாக தேவ ஆவி அவனிலிருந்து பேசுற வார்த்தை, நான் அவரை காண்பேன், தரிசிப்பேன். யாக்கோபில் இருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும், இஸ்ரவேலில் இருந்து ஒரு செங்கோல் எழும்பும். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சம்பவம் உன் வாழ்க்கையில உன் கற்பத்தின் கனியை அவர் நட்சத்திரமாய் பார்க்கிறார். அது தேவ ராஜ்யம் என்று அழைக்கிறார். உன் குமாரனுடைய உன் குமார்த்தியுடைய கரங்களிலே தேவ ராஜ்யம் கொடுக்கப்படும். வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். நீ தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டவன். உன்னை யார் சபித்தாலும் அது வாய்க்காது. யார் உன்னை முடியணும்னு நினைச்சாலும் முடியாது. உன் கோல் துளிர்க்கும். ஆரோனின் கோல் துளிர்த்தது போல உன் கோல் துளிர்க்க போகிறது. எத்தனை போட்டிகள் வந்தாலும், எத்தனை பொறாமைகள் வந்தாலும், எத்தனை எரிச்சல்கள் வந்தாலும், எத்தனை முடக்கங்கள் வந்தாலும் உன் கோல் துளிர்க்கும். வாழ்க்கையில் இருந்த நன்மையினை பெற்றுக்கொள். ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியமப்பா. உம்முடைய பிள்ளைகளை நீர் நட்சத்திரமாய் இன்றைக்கு பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்து இங்கே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி வழிகாட்டுகிறவர்களாக நீர் பார்க்கிறீர். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா சாபங்களையும் ஆசீர்வாதமாய் மாற்றுங்க சப்பா. உடைய பிள்ளையோட வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை நீ சுமந்து தீர்த்து விட்டீர் அல்லவா. விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அந்த நன்மையை பெற்றுக் கொள்ளட்டும். காலை நேரத்தில் அந்த நன்மை உண்டாகட்டும் என்று சொல்லிக்கிறார். நீர் ஆசீர்வதியும், நீர் திட்டப்படுத்தும். என்னென்ன தவறான முடிவு எடுத்திருக்காங்க அத்தனை தவறான முடிவுகளுக்கும் தேவன் நல் முடிவுகளை, நல் துவக்கங்களை நீர் கொடுத்து பிள்ளையோட வாழ்க்கையில ஒரு நன்மை உதிக்கட்டும், ஒரு வெளிச்சம் உதிக்கட்டும், ஒரு ஆளுகை புறப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன்.
ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்தாவினோட ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களில் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உன்னை ஆசீர்வதிக்கிறதா கர்த்தருக்கு பிரியமா இருக்க தேவ பிள்ளையே. உன்னை யார் சபிச்சாலும் அது வாய்க்காது. ஏனென்றால் அவருடைய ஆசீர்வதித்திருக்கிறார். ராஜாவுடைய ஜெய கம்பீரம் உனக்குள்ள இருக்குது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God be with you. நாளை சந்திப்போம். ஆமென்.